நான் நினச்சேன் கண்டிப்பாக பசங்க குளிச்சுன்னு தான் இருப்பானுங்கன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மழை வந்துருக்குல்ல, அதனால் எல்லாம் குளிச்சுன்னு தான் இருப்பானுங்க. முட்டையில் இருக்கிறது இல்லாத எல்லாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்தது மழை. நான் எதுக்கு வந்தேன்னா கேஜுக்குள்ளே தண்ணி கிண்ணி சொட்டுதோன்ட்டு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். அந்தளவுக்கு மழை வரலை. டே ஈரத்தோடு போய் முட்டையில் உட்காந்தா முட்டை என்னத்துக்கு ஆகும். தண்ணி வச்சேன், இந்த டேப்பில் தண்ணி சொட்டி வழி ரொம்பறதுக்குள்ளே விடிஞ்சிடும். கோயில் புறா கம்பு எடுத்துன்னு போய் ஓரம் வச்சுட்ட. மழையில் நனைஞ்சா வீணாக போய்டும். சாப்பிட்றவன் சாப்பிட்றான், குளிக்கிறவன் குளிக்கிறான். வந்த மப்புக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சிட்டு போயிடுச்சு. விடைங்கெல்லாம் உள்ளே இருக்குது, மீதி பெருசு எல்லாம் குளிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு. எனக்கு தெரிஞ்சு நானாக தண்ணி வச்சு குளிக்க வச்சது 2 மாதம் கிட்ட ஆகிப்போச்சு. கடைசியாக அவனுக்கு குளித்தது மழையில் தான். மழையில் மட்டும்தான் இப்போல்லாம் குளிக்கிறது. ஏன்னா வாரத்துக்கு ஒருக்க இல்லை 2 வாரத்தில் ஒருக்க மழை வந்துடுதுல, அதனால் அந்த மழையிலே குளிக்க வச்சிடுறது. தனியாக டப்பெல்லாம் வைக்கிறதில்ல. காலைல தண்ணி வைக்கும் போதெல்லாம் குடித்த அடுத்த நிமிஷமே எதில் தண்ணி வைப்பேன்னா இதில் வைப்பேன். காலங்காலத்தால் இதில் கூண்டு உள்ளே வைப்பேன். குடிச்சிட்டு அப்படியே அதிலே குளிக்க பார்ப்பானுங்க. விடைங்கெல்லாம் அப்படி தான் பண்ணும். சரி நம்மளும் சாயங்காலத்தில் தண்ணி வச்சிடலாம் குளிக்கிறதுக்குன்னு பார்ப்பேன். அப்புறம் ஒரு நாளும் வைக்காமல் விட்ருவேன். இப்போ ஒரு வழியாக மழை இவனுங்களெல்லாம் குளிப்பாட்டிடுச்சு. சரி இதை ஒரு ஷார்ட்ஸாக போடலான்னு தான் பார்த்தேன். சரி எதுக்கு ஷார்ட்ஸாக போட்டுக்கின்னு லாங் வீடியோவாக போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் ஆச்சு வரும் அப்படின்ட்டு. ஒரு வாட்ச் ஹவர் 2 வாட்ச் ஹவர் வந்தால் கூட நல்லது தானே. அதனால தான் இனி இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்லாம் கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம்ன்ட்டு லாங் வீடியோவாகவே போட போகிறேன். ஷார்ட்ஸாக போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வராங்க. இந்த மண் பாருங்கள் நனைஞ்சிடுச்சு. அதை வாரி ஒரு டப்பியில் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். எதுக்குன்னா நம்ம புறாலாம் முட்டை வைக்குதுல்ல, அதுக்கு மண் எங்கேருந்து போய் தேடுறது. அதனால் இந்த மாதிரி எறும்பு தள்ளுற மண்ணையே நான் எடுத்து டப்பியில் போட்டு வச்சு அதை அப்படியே டப்பியில் கொட்டி முட்டை வைக்கிறதுக்கு வச்சிடுறது. கீழே போனால் வெறும் கல் தான் இருக்குது, மண்ணெலாம் அவ்வளோவா இல்லை. வெறும் கல்லாக தான் இருக்குது. மழை வேறு அதிகம் வருது. கூண்டு இன்னும் ஒழுவ ஆரம்பிக்கலையா இல்லை ஒழுவுதான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜக்கை எடுத்து வைப்போம். மழை அதிகம் வருது. எல்லாம் குளிச்சிட்டானுங்க. குளிக்கிறவனுங்க குளிச்சிட்டானுங்க. அரிசிலாம் சாப்பிட்றதே இல்லை. மழைக்கு அரிசியும் வேணாம். கம்பு இருக்குது, அதில் சாப்பிட்டுங்கிறானுங்க. சாப்பிட்றவனுங்க சாப்பிட்டோம். சரி இதுதான் ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு. பூனை வராமல் இருந்தால் சரி தான். இந்த சைடில் தான் பூனை இருக்கும், அதனால் பார்த்தேன். கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலே புறா இருக்கிறத பார்த்துட்டா மேலே ஏறி வந்துடும். புறாவே கம்மியாகிட்ட மாதிரி தோணுதில்ல. அந்த கீழே 3 புறா போனதுனால எனக்கு புறாவே கம்மியான மாதிரி இருக்குது. இது இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ரொம்ப நாளும் ரொம்பினே தான் இருக்கும். சரி ஓகே, அதுதான் சும்மா வீடியோவாக எடுக்கலான்ட்டு எடுத்தேன். மழையில் குளிக்கிறானுங்க, கண்டிப்பாக குளிக்கிறானுங்கன்னு தெரிஞ்சு தான் வந்தேன். தண்ணி கூண்டுள்ள ஒழுவுதான்னு பார்க்க தான் வந்தேன். ஒழுவில்